அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 14 நாட்கள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைய போகிறது? அதிர்ஷ்டகரமான 14 நாட்களாகவும் பெரிய லாபம் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? கடன் தீரும், பண வரவு சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து கும்பராசியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை விட அடுத்த 14 நாட்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன? லாபத்தை உயர்த்தும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே இந்த வேளையில் கும்பராசியில் மிக வலுவாக சூரியன், சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய், ராகு என மொத்தமாக 6 கிரகநிலைகள் அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதனால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் அதற்கு பிறகு சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறார். சனியும் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே மீனராசியில் வலம் வந்தாலும் முழுமையாக வாக்கியத்தின்படியும் மீனராசியில் நுழைகிறார். சனியினுடைய பயிற்சி அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த 6 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வந்ததற்கு பிறகு அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிர்ஷ்டகரமான நாட்களாக 14 நாட்கள் அமைவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தீர்ந்து சிறப்பான வளர்ச்சி காணும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு குருவின் சுப பார்வையும் இந்த கிரகநிலைகளின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம், குருவினுடைய சுப பார்வை இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். கடமையை திறன்பட செய்து பாராட்டு பெறும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. பொறுப்புடன் செயல்பட்டு பல காரியங்களை முழுமையாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மிக முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுடைய பாதையில் லாபம் நிறைவாக அமைவதோடு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாகவும் 7.5 சனியை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சில நல்ல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை 6 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழிலில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவில் தொழில் ரீதியான சங்கடங்கள் மறைவதோடு மட்டுமல்லாது நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான லாபமும் பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது தொழில் உத்தியோகத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். சொந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமையும். சுயதொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இரு தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் உண்டு. கடல் தாண்டி சென்று பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அதிக சம்பளத்தை குவிக்கும் தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில் பாக்கியம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. ஏற்கனவே அரசு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். பல புதிய திருப்பங்கள் அதிரடியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் விரைவாக கைகூடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதிகரித்து புதிய திட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலக போகிறார் சனி. எனவே மற்ற ராசிக்காரர்களை விட அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வாகனம் அதிகமாக பாதிப்பை சந்தித்து வந்த சூழலில் அதில் நல்ல மாற்றம் கிடைக்கும். யோக பலன்கள் இந்த 14 நாட்கள் முடிவதற்குள் உறுதியாகவே அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடம் என்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபக நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் வலுவாக கிடைப்பதால் குடும்பம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாகும். சேமிப்புகள் கரைந்த சூழலில் புதிய முயற்சியில் சேமிப்புகள் உயரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது வீடு கட்டும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவு வெற்றிகரமாக அமையும். நல்ல வரன் இல்லம் தேடி வரும் அற்புதமான வேலையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக கூட்டு சேர்க்கை யோகம் சிறப்பான வாய்ப்பை மேம்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக
கன்னிராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீடு மாறுதல், இடமாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் வரவேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை அனுகூலமாக கிடைக்கும். அனுகூலமான மாற்றம் அமைவதோடு குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமையும் அதிகரிக்கும். பல நல்ல திருப்பங்களை அதிரடியாக சந்திப்பதோடு புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பொருளாதார நிலை உயரும் தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலும் பிறகு 6ஆம் இடத்திலும் கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்பட இருப்பதால் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல யோக வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. இந்த தருணத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அழைப்புகளை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல காரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசு வழியில் ஆதரவு நிறைவாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. விலகி சென்ற உறவுகள் உங்களுடன் திரும்பி இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சகாயஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை விட சகாயம் நிறைந்த காரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக அமையும். பாக பிரிவினை சுமூகமாக தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சிறப்பாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. நினைப்பதை விட துரிதமாக பல மாற்றங்களை விரைவாக செய்து முடிக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை முடித்து காட்டும் தருணமாக குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தும் கிரகநிலைகளின் அமைப்பால் கிடைக்கிறது. அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது. தனலாபம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி, ஊதிய உயர்வு போன்றவை சாதகமாக அமைவதோடு திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 6 கிரகநிலைகள் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கல்யாண கனவு நினைவாகும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது நிதானத்துடன் செயல்படும் போது மிகப்பெரிய திட்டங்களை கூட செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அமோகமான யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. மீன ராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் எதையும் திட்டமிட்டு செய்தால் திசை மாறி செல்ல வேண்டிய நிகழ்வுகளை கூட சரி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக 7.5 சனியில் இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இஷ்ட தெய்வ ஆலயத்தில் வழிபாடு செய்வது அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதிர்ஷ்டகரமான அடுத்த 14 நாட்களில் பெரிய லாபம் உங்களை தேடி வரும். பண வரவு அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் தீரும் வகைக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயம் கைகூடும்.